ஒவ்வொருத்தரோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அப்படின்னா அவங்களோட ஃப்ரீக்குவன்சி அண்ட் வைப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஃபாஸ்ட்டாக நடக்குதா ஸ்லோவாக நடக்குதான்னு தெரியும். ஓகே, உங்களுக்கு இப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஃபஸ்ட்டு வேலை செய்தா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒர்க் ஆகுதா அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் 3 கேட்டகரி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க ஜஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. அது ஒன் டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, அது அப்படியே அவங்களுக்கு நடந்துடும். செகண்ட் டைப் எப்படின்னா, அந்த விஷயம் கிடைக்கிற வரை அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தேர்ட் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை போட்டு குழப்பி அந்த மேனிஃபெஸ்டேஷனே நடக்காத அளவுக்கு பண்ணுவாங்க. இப்படி 3 கேட்டகரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணது நடக்குது அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஃப்ரீக்குவன்சி, அவங்களோட வைப்ரேஷன் ஹை லெவலில் இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். ப்ளஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன், நீங்கள் இனிமேல் பார்த்துக்கோங்க யூனிவர்ஸ் அப்படின்ட்டு சரணாகதி நிலையா, அதாவது நம்ம ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்த ஒரு பொறுப்பை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்போது அவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மேலே எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வச்சுருப்போம். அந்த மாதிரி இதை நான் பண்ணிட்டேன், இனிமே மீதி இருக்கிறத நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அப்படியே விட்டுட்டு அதை மறந்துடுறது. அதனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை பண்ணும்போதே அவங்க லைஃப்குள்ளே அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க எந்த ப்ராக்டிஸும் பண்ண மாட்டாங்க. ஆனாலுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாதவங்க லைஃப்லையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். எப்படி அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஏதாவது சும்மா இருக்கும்போதே ஒரு சாங்கை மனசுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சாங் சடனாக கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சாங் யாராவது பக்கத்து வீட்டில் பாடலாம், இல்லை அவங்க வீட்லேயே டிவி போட்டதும் பாடலாம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்போ தான் நான் அந்த சாங்கை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் உங்கள் லைஃப்குள்ளேயும் அது நடக்கலாம். இப்போ தான் அந்த சாங்கை பண்ணிகிட்டு இருந்தேன், சடனாக டிவியில் போடுறாங்கப்பா, பக்கத்து வீட்டில் இந்த சாங்கை கேட்டேன் அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லி நீங்கள் கேட்பீங்க, இல்லை நீங்களே கூட இதை உணர்ந்துருக்கலாம். இதுதான் அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அந்த சாங்கை பண்ணோம், பண்ணிவிட்டு விட்டுட்டோம், நம்ம அதையே திங்க் பண்ணிகிட்டு இருக்கலையே. இதுதான் நான் சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். அது எப்போ கிடைக்குன்ற எதிர்பார்ப்பு நம்ம அதையே திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படி ஆகும்போது தான் நமக்கு அந்த விஷயம் டிலே ஆகுது. 3வது கேட்டகரி நான் சொன்னேன்ல, மேனிஃபெஸ்டேஷன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய மெத்தட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் அண்ட் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். என்ன மெத்தட் ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகுதோ, எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுனா ஃபீல் வருதோ, உங்களால் ஹாப்பியாக ஒரு மெத்தட் பண்ண முடியுதா, ஒரு நல்ல ஃபீலை ஒரு மெத்தட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மெத்தடை தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். எல்லா மெத்தடையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இப்போது நீங்கள் குழப்பிக்கிறீங்கள, மேனிஃபெஸ்டேஷனே ஆகவே இல்லை அப்படி நீங்கள் குழப்பிக்கிறீங்கல்ல, அவங்க ப்ளஸ் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது, நான் இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் பிகினராக இருக்கேன், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோப் வரும். ஓகே, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்குது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணணும், நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதா. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபெதர்ஸ் வச்சு உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் டெஸ்டிங் ப்ராசஸ் இப்போது இந்த வீடியோவிலே நான் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும், நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணவே கூடாது. இதை நம்ம பண்ணிட்டோம், பார்த்துட்டோம், இதை முடிஞ்சு போச்சு, பிரபஞ்சம் கிட்ட விட்டாச்சு. அது அடுத்து உங்களுக்கு பிரபஞ்சம் அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி உங்கள் கண்ணில் அந்த ஃபெதர்ஸ் வந்து காட்டுவாங்க. அதாவது ஒரு பறவையோட இறகு, ஒரு கோழியோட இறகு, ஏதோ ஒரு இறகு, அந்த இறகை வந்து உங்கள் கண்ணில் காட்டுவாங்க. சரிங்களா? இப்போது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட மூச்சை ஒரு டைம் நல்லா உள்ளெழுத்தி நல்லா வெளியே விடுங்க. இப்போது ஸ்க்ரீனில் ஒரு ஒயிட் கலரில் இறகு நான் காட்டிகிட்ருக்கேன். அந்த இறகை
ஃபோக்கஸ்டோட அதை நீங்கள் அப்படியே பாருங்கள். அதோட ஷேப் எப்படி இருக்குது, அது எப்படி அழகாக இருக்குது, மேலே இருந்து கீழே முடிய எப்படி ஆரம்பித்து எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒன்று விடாமல் அப்படியே நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். அது அந்த இறகு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். மேலே எப்படி இருக்குது, மேலே நல்லா மெல்லிசாக குட்டியான ஃபெதர்ஸ் வச்சு அழகாக இருக்குது. கீழே வர வர அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்குது. கீழே அடியில் அதோட தண்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இறகோட தண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது அந்த இறகை மெதுவாக உங்கள் கையில் எடுத்து நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் கையில் அந்த இறகை அப்படியே எடுக்கிறீங்க. எடுத்து அப்படியே உங்கள் ஃபேஸில் மெதுவாக கண்ணிலருந்து அப்படியே மெதுவாக உங்கள் கழுத்துக்கு அப்படியே கீழே கொண்டு வரீங்க. அந்த இறகு உங்கள் முகத்தில் படப்பட அப்படியே ஒரு சொக்குற மாதிரி ஒரு சுகமாக ஒரு தூக்க நிலை மாதிரி வருது உங்களுக்கு. அது அப்படியே பண்ணும்போது அப்படியே கூச்சமாக வருது உங்களுக்கு. ரொம்ப அழகாக அந்த இறகை மேலேருந்து கீழே முடிய உங்கள் கன்னத்துலேருந்து கீழே இறக்கி கொண்டு வரீங்க. இப்படி அதை ஒரு நிமிஷம் நீங்கள் இமேஜின் கண்ணை திறந்துட்டே நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் விட்டுறணும். நம்ம இப்போது இந்த ஃபெதர்ஸை வந்து 24 மணி நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், 48 ஹவர்ஸில் பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் இதே மாதிரி ஒயிட் கலரில் இப்போது நீங்கள் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டெஸ்டிங்கை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படி தானே. ஒரு வெள்ளை கலரில் ஒரு இறகை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. நேர்லேயும் பார்க்கலாம், இல்லை ஃபோட்டோஸ்லேயும் பார்க்கலாம். ஏதோ ஒரு உருவத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த இறகை கண்டிப்பாக காட்டுவாங்க. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எத்தனை பேருக்கு இந்த இறகு தெரிஞ்சிச்சு, எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகுச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் வந்து பார்க்குறேன். until then bye bye from Priya.